இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து லைவ் வந்து போடுறது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வந்து லைவ் போடுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக லைவோட எலிஜிபிலிட்டியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல லைவ் வந்து போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பப்ளிக் அக்கௌண்டா வந்து இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட்ல 1000 ஃபாலோவர்ஸ் இல்லை அதற்கும் மேல ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல லைவ் வந்து போட முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல லைவ் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இதுல மேல பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிளஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு லைவ் ஆப்ஷன் இருக்கும். அந்த லைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க லைவ் வீடியோல உங்களுக்கு எதுவும் ஃபில்டர்லாம் வந்து ஆட் பண்ணி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃபில்டர்லாம் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் உங்களோட வீடியோல, லைவ் வீடியோல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து எவ்ரி ஒன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து எவ்ரி ஒன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், பிராக்டிஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்க வந்து லைவ் வந்து போறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்க லைவை பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எவ்ரி ஒன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும் லைவ் போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க வந்து லைவ் போட்டுக்கலாம். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல நீங்க வந்து யாரெல்லாம் ஆட் பண்ணுமோ அவங்கெல்லாம் ஆட் பண்ணிட்டு அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் தெரியுற மாதிரி நீங்க வந்து லைவ் போட்டுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் எனபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து லைவ் வந்து போட்டுக்க முடியும். அண்ட் அது லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ். நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லைவ் போட போகிறீங்க, லைவ் பற்றி இன்னும் தெரியல, ஃபர்ஸ்ட் எப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்குது, எப்படி நம்ம வந்து ஸ்க்ரீன் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் எப்படி கமெண்ட்ஸ்லாம் வரும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைவ் வந்து ஒரு டைம் ப்ராக்டிஸ் கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து லைவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் பார்த்தீங்கன்னா வந்து போயிடும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே கீழே வந்து ஷோ ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ப்ளஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேற யாராச்சும் வந்து உங்களோட லைவ்ல இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு இன்வைட் கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ்ல வந்துடுவாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட் அ டைம்ல லைவ் வந்து போட முடியும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில டூல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மியூட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆஃப் பண்ண நினச்சிங்கன்னா வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் வச்சு நீங்கள் லைவ் போடலாம். அண்ட் அதுக்கப்புறம் கேமரா வந்து நீங்கள் திருப்பணும், ஃப்ரண்ட் கேமரா வந்து இருக்குதுன்னா நீங்கள் பேக் கேமராவுக்கு வந்து மாற்றணும் அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் எதுவும் வீடியோவில் ஆட் பண்ணாலும் அதற்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் லைவ்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க, லைவ் வந்து கட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் எண்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்படியே நீங்கள் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் வந்து ஆகிடும். ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்ல எப்படி நம்ம வந்து லைவ் போடுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.